அன்புள்ள தங்கத் தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வாழ்க்கை வாழ்வதற்கே. இது நம்ம யூடியூப் நம்ம சேனலோட தாரகை மந்திரம். வாழ்க்கை வாழ்வதற்குன்னு அதை எப்படி வாழணும்னு இருக்கு. எப்படின்னா ஈஸியாக எல்லாமே எடுத்துக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கதை, ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. என்னுடைய கிராண்ட்சன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மேன் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மேன் ஆஃப் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜோக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பாருங்கள், ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு பெரிய வில்லேஜ், ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கலாம். கிராமமும் இல்லை, நகரமும் இல்லை, அது ஒரு மாதிரி ஊர். அது அந்த ஊரில் ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய பேனர் முளைக்குது. அந்த பேனரில் பார்த்தா ஒரு பாதி சைஸுக்கு ஒரு சாமியாரோட படம், மீதி சைஸுக்கு அவருடைய அட்வென்ச்சரை பற்றியெல்லாம் போட்டிருக்கு. இமயமலையில் இருந்தார், அருள் வாக்கு சொல்லுவார், சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை இன்னொரு ஆள் பார்க்குறான். அவன் இந்த சாமியாரை பார்த்து பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சாமியார்கிட்ட போகிறான். போயிட்டு அவன் கேட்குறான் சாமியார்கிட்ட, சாமி, உங்கள் பேனரை பார்த்தேன், அழகாக இருக்குது. நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறேன், 20 நாளில் பழிக்கும், 30 நாளில் பழிக்கும், 40 நாளில் பழிக்கணும்லாம் சொல்கிறீங்க. நானும் இப்போ கண்ணால் பார்த்தேன். அதோ பாரு, அந்த அம்மாவுக்கு 1 வாரத்தில் சரியாகுன்னு சொல்கிறீங்க. அதுவும் அந்த ஆள் உடம்பு சரியில்லாம் 2 மாதத்தில் சரியாகுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாமி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, கிட்ட வாயா, வா, நான் சொல்கிறேன். ஒரு ராஜா ஒரு திருடனை கையோடு பிடிக்கிறார். பிடிச்சிட்டு திருடனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றார். அந்த திருடன் சொல்கிறான், ராஜா, எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, நான் உங்கள் வெள்ளை குதிரையை பறக்க வைக்கிறேன் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு ஆச்சரியம். எப்படி அப்படிங்கிறாரு. 30 நாளைக்கு எனக்கு வசதியான வாழ்க்கை, நான் கேட்குற சாப்பாடு, எனக்கு தங்குற இடம் எல்லாம் கொடுங்க. 30வது நாள் உங்கள் குதிரை பறக்கலைன்னா என்னை நீங்கள் மரண தண்டனையை நிறைவேற்றிருங்கிறான். அதுக்கு ராஜா ஒத்துக்கிறார். ஒத்துட்டு ஃபஸ்ட்டு அவனை வாட்ச் பண்ணுறதுக்கு 2 பேரை போடுறாரு. அவன் ஃபஸ்ட் டே சாப்பிட்றான், செகண்ட் டே சாப்பிட்றான், தேர்ட் டே சாப்பிட்றான், தூங்குறான், எந்திரிக்கிறான், தூங்குறான், எந்திரிக்கிறான். குதிரையை பற்றி ஒன்றுமே அவன் செய்யலை. அப்போது அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே வரான். அவன் இதை கேள்விப்பட்டுட்டு, ஏன்டா பைத்தியக்காரனாக இருக்க, மன்னிப்பு கேட்டால் அவன் ராஜா விட்டுருவார்ல, அதை விட்டுட்டு நீ 30 நாளில் குதிரையை பறக்க வைக்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னார். இல்லைடா, அதில் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. அப்படி என்னடா அப்படின்னா, இப்போ 30 நாளில் 3 நாள் போயிடுச்சு, மிச்சம் 27 நாள். 27 நாளில் என்ன வேணால் நடக்கலாம். உதாரணமாக ராஜா செத்து போகலாம், இல்லைன்னா நான் செத்து போகலாம், இல்லைன்னா குதிரை செத்து போகலாம், இல்லைன்னா யார் கண்டா 27 நாள் குதிரை பறந்தாலும் பறக்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த சாமியார் சொல்கிறாரு, இதுதான் இந்த கதை. இதே மாதிரி அவங்களுக்கு 10 நாளில் சரியாகும், 20 நாளில் சரியாகும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அது பழக்கமாயிடும், அந்த கஷ்டம் அவங்களுக்கு பழக்கமாயிடும். அதனால் அவங்க அது சரியாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் வரும்போது இன்னொரு 10 நாள் சொல்லுவேன், இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அப்போ இவ்வளோ ஆவலாக கேட்குறியே, நீ யார் அப்படின்னு. இதான் சாமி, நீங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட உங்கள் வயசு தான் எனக்கு இருக்கும். நான் ஒரு ஊரில் போய் இதே மாதிரி போடலாமா, உங்ககிட்ட கேட்டுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே மாதிரி தான் டெக்னிக்கை பார்த்துக்கோ, கொஞ்சம் மாற்றிக்கோ, டெக்னிக்கை மாற்றிக்கோ, காப்பி அடிக்காத, வாழ்க வளமுடன்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வாங்குறான். திரும்பி வந்தோடனே, சாமி ஒரே ஒரு கேள்வி, இந்த சின்ன வயசில் நீங்கள் சாமியார் ஆகிட்டீங்களே, ஏன் சாமின்னு கேட்குறாரு. அவர் சாமி கண்ணை இப்படி மூடி 2 நிமிஷம் மூடி திறக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பத்மா தான்ங்கிறார். புரியல சாமி அப்படின்னு. இல்லை, பத்மான்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன்,
அவன் என்னை காதலிக்கலை, அதனால் நான் வந்து சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயோ சாமி அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னார். அந்த பத்மாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சாமி, அதனால தான் நான் சாமியாராக போகிறேன் சாமிங்கிறான். ஆக மொத்தத்தில் 2 பேர் சாமியாராக போனதுக்கு ஒரு பத்மா காரணமாயிட்டாங்க. இது கதை தான், இது கதை தான். இதுக்காக நீங்கள் இது வந்து ஒரு பெரிய சீரியஸாக எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் மேக் எ லாஃப், ஜஸ்ட் மேக் எ ஸ்மைல். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.